பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு சின்ன தியானத்தை நம்ம பார்ப்போம். ஆபிரகாம் 100 வயதில் ஆண்டவரை நம்புகிறார். எதுக்காக நம்புகிறார்னா, 100 வயதில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். 100 வயசில் ஆபிரகாம் கூட பலனும் குறைந்து விட்டது, சாராளோட கர்ப்பமும் குறைந்து விட்டது. ஆனால் ஏன் தெரியுமா ஆண்டவர் லேட் பண்ணி கொடுக்குறாரு? ஆண்டவர் எப்போவுமே நம்மளை சோதிச்சு பார்ப்பார். நம்ம விசுவாசத்தில் பலனாக இருக்கோமா அப்படின்னு சோதிச்சு பார்ப்பார். அது ஆபிரகாம் கொஞ்சம் கூட சந்தேகப்படலை, ஒரு திருவுண்டு கூட சந்தேகப்படலை. ஆனால் 100 வயசில் அவர் நம்புறதுனால அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். குழந்தை பாக்கியம் தரேன், உன்னை கடன் பிரச்சனைலேருந்து மாற்றிடுறேன், ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து உன்னை மாற்றிடுறேன், யாராவது சத்துரு உன்னை மேற்கொள்ள வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் உன்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாகனா இருக்கலாம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா நீங்கள் என்ன தான் அவர் விட்டு விலகி போனாலும் அவரை கடைசியில் கடைசி நிமிடத்தில் நீங்கள் நம்புனீங்கன்னா அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒருவேளை நம்ம பாவங்கள் மித்தம் நம்ம பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம், அது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்திருக்கலாம், அது இந்நேரம் வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி மனம் திரும்புவாங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்னென்ன பாவங்கள் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ளது. இன்றைக்கி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு பண்ண வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அதுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு மட்டும் ஜெபம் பண்ணிவிட்டு அவருடைய பாதப்பொருளை சமர்ப்பிவிட்டு அடுத்த முன்னோக்கி செல்லும் வழியே போங்க. கர்த்தர் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். இந்த உலகம் ஒரு சின்ன உலகம் தாங்க. இது ஒரு மாயையான உலகம். இந்த உலகத்தில் யாரும் கொண்டு வந்ததும் இல்லை, யாரும் கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்தில் அன்றாடும் 3 வேளை உணவும் தங்க இடமும் கிடைச்சாலே இன்றைக்கி இருக்கிற நீங்கள் ஒரு பெரிய பாக்கியவான். அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவர் மேலே விசுவாசிச்சு, ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் சொல்கிறாரோ, ஊழியத்தை செய்ய சொல்கிறாரா ஊழியத்தை செய்யுங்க, நன்மை செய்ய சொல்கிறாரா நன்மை செய்யுங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்கிறாரா செய்யுங்க, அந்நியனை சேர்த்துக்கு வர சொல்கிறாரா செய்யுங்க, பிசாசுகளை அனுதினமும் துரத்துங்க, அவனை பலவான முந்தி கட்டுங்க, அவனை உள்ளவே விடாதீங்க. அவனை உள்ளே விட்டிங்கன்னா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகும். அதனால் தினந்தோறும் பலவான முந்தி கட்டி ஆண்டவர் இயேசு வருகைக்காக காத்திருங்க. இயேசுவின் நாமத்தில்.